Meenakshi, Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. தேங்க்ஸ் அஞ்சலி. எதுக்கு? நீ இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? யார் கண்டா? அந்த கொலைகாரங்க என்ன கொன்னாலும் கொண்டு இருப்பாங்க. சரியான நேரத்தில் வந்து காப்பாத்தின. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்ன அஞ்சலி. ஆமா, எப்படி தைரியமா அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்ட? அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. உங்களை காப்பாத்தி ஆகணுங்கிற உறுதி மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. அந்த உறுதி வெறியா மாறி அவங்கள அடிச்சு துரத்திருச்சு. அப்ப எனக்கு காயம் ஆனது கூட எனக்கு தெரியல, பாத்துக்கோங்க. என்னை காப்பாத்த ஆஃப்டர் ஆல் அந்த எஸ்எஸ்கேவோட சொத்து பத்திரத்தை கூட கொடுக்காத என் குடும்பம் எங்க? எனக்காக உன் உயிரை கொடுக்க துணிஞ்ச நீ எங்க? இந்த உலகத்தை இப்பதான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். உன்னை புரிஞ்சுக்காம கோயில்ல வேண்டுதலுங்கிற பேர்ல நான் உன்னை காயப்படுத்தினதுக்கு கடவுள் எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டார். ஐயோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க கார்த்திக். இது என்னோட கடமை. என் கார்த்திக் ஆபத்தோ அவமானமோ எது நடந்தாலும் நான் ஆளா நின்னு அதை தடுப்பேன். இனி எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். உங்க விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. அது என்ன? என்ன லவ் பண்ண அந்த பழைய கார்த்திக் எனக்கு வேணும். என்கிட்ட முதல்ல ஐ லவ் யூ சொல்லி உன்னை காலம் முழுக்க பாத்துக்குவேன்னு சொன்னேன். அந்த கார்த்திகை நான் பார்க்கணும். அவர் கூட நான் வாழணும். அதுதான் எனக்கு இருக்கிற ஆசை. ஐயோ கார்த்திக், என்ன நீங்க? என்ன பண்ற? என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? தெரியுது. அங்க பாருங்க. என்ன பண்ற? கௌதம், கார்த்திக் திரும்ப கிடைச்சது நமக்கு சந்தோஷம்தான். ஆனா அவன் எப்படி கிடைச்சாங்கிறதுல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணல? அத பத்தி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கடத்தலே நம்மள இந்த வீட்டுக்கு எதிரி ஆக்குறதுக்காக போட்ட பிளானா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. எஸ்எஸ்கே என்னடான்னா கார்த்திக் அந்த ஆளு கடத்தவே இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா கடத்தினவங்க எஸ்எஸ்கேவோட சொத்து பத்திரத்தை எது கேட்கணும்? இது முதல் சந்தேகம். ரெண்டாவது, நம்ம பத்திரத்தை கொடுக்க தயங்கின உடனேயே அதுக்காகவே காத்திருந்த மாதிரி அஞ்சலி உடனே நானே என் புருஷனை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பி போனா. இது எல்லாத்தையும் விட நம்ப முடியாத விஷயம், அஞ்சலியே போய் ரவுடிங்க கூட சண்டை போட்டு கார்த்திகை மீட்டு வந்தேன்னு சொன்னதுதான். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிச்சயமா ஒரு டிராமா இருக்கும்னு தோணுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் கௌதம். எஸ்எஸ்கேவை பார்த்து அவர் கால்ல விழுந்தாவது கார்த்திகை மீட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா கார்த்திக் இருந்த இடத்துக்கு போயிருக்கா. கார்த்திகை உண்மையா ரவுடிங்க கடத்தி இருந்தா அவங்க இருந்த இடத்துக்கே அவளை வர சொல்லி இருப்பாங்களா? எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையே. இல்ல, இதே தான் நானும் நினைச்சேன். இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கார்த்திகை கடத்தி வச்சு நமக்கெல்லாம் விளையாட்டு காட்டினவ தானே இந்த அஞ்சலி. இப்பவும் அதே மாதிரி அவதான் டிராமா பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுது. ஏங்க, நாம தான் இத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா என்ன பிரயோஜனம்? கார்த்திக் நம்மள பத்தி புரிஞ்சுக்காம இன்னும் நம்மள எதிரியா தானே நினைக்கிறான். அதுதாங்க என்னால தாங்கிக்க முடியல. இந்த அஞ்சலி அந்த அளவுக்கு திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தையே பிரிச்சுட்டா. அவதான் அப்படின்னா இந்த பைரவி அம்மா அவளுக்கு மேல இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ ஜானுவோட போனதுக்கு அப்புறம் பைரவி அம்மாக்கு எஸ்எஸ்கே கால் பண்றாரு. நிஜமாவா? ஆமா. அத பார்த்துட்டு என்னன்னு சந்தேகப்பட்டு கேட்டதுக்கு அவங்க ஏன் முன்னாடியே போன ஸ்பீக்கர்ல போட்டு எஸ்எஸ்கே கிட்ட சாமர்த்தியமா பேசி சமாளிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கடத்தல் டிராமாவை பெரிய நெட்வொர்க்காவே எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்களோன்னு தோணுது. தப்பு பண்ணிட்டோம் கௌதம். கார்த்திக் 6 மாசம் கழிச்சு அஞ்சலி துரத்தி விட்டுருவேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்த போவே நாம அவளை விட்டுருக்க கூடாது. இப்ப பாருங்க,
அஞ்சலி சாமர்த்தியமா கார்த்திகா அவ பக்கம் இழுத்துட்டா. இதுக்காக தான் அவ இந்த அளவுக்கு பெரிய டிராமாவே பண்ணிருக்கா. ச்சே, உலகத்துல இப்படி எல்லாம் கூட ஒரு பொண்ணு இருப்பாளோன்னு அஞ்சலி நம்மள யோசிக்க வச்சிட்டால. இப்ப அஞ்சலி பண்ற பிரச்சனையால கௌதம் கிட்ட நம்ம விஷயத்த பத்தி மனசு விட்டு பேச முடியலையே. நகைய அடமானம் வச்சு வசந்துக்கு பணத்தை கொடுத்தத முதல்ல அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். இல்லக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, எங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ண ஹாஸ்பிடல் போனேன்ல. அட ஆமா, அத நான் கேட்கவே இல்ல பாரு. அத்தையை நல்லபடியா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிட்டேன். அப்புறம் வசந்துக்கு நான் ஒரு நிமிஷம் இரு. ஏசிபி சார் தான் ஃபோன் பண்றாரு. கார்த்திக் கிடைச்ச விஷயத்த சொல்லிடுறேன். ஹலோ, மகேஷ் சார். ஆமா, கார்த்திக் கிடைச்சிட்டான். ஆமா ஆமா, இப்பதான். கார்த்திக், எப்படிப்பா இருக்க? இந்த நிமிஷம் வரைக்கும் அஞ்சலியோட பாதுகாப்புல நல்லா தான் இருக்கேன். உங்க மூத்த புள்ளையும் மருமகளும் என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? என்ன கடத்தின விஷயத்துல அண்ணனும் அண்ணியும் நடந்துக்கிற விதத்தை உங்களால ஏத்துக்க முடியுதா? என்னை விட அந்த எஸ்எஸ்கேவோட சொத்து பத்திரம் தான் பெருசா போச்சா? டேய், ஏன்டா அவங்களை இப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த ஒரு பத்திர விஷயத்துல மட்டும் நீ எதுக்கு அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? எப்ப குடுக்கணுமோ அப்ப குடுக்கலையே. அ, பத்திரம் இல்லாம அஞ்சலி போராடி தானே என்ன காப்பாத்தினா. அ, ஏய், என் மேல பாசம் வச்சிருக்கிறது யாருன்னு இப்ப நீங்களே சொல்லுங்கம்மா. தான் உயிரை பத்தி கவலைப்படாம அஞ்சலி அந்த ரவுடிங்களோட சண்டை போட்டு என்ன காப்பாத்தினா. அந்த போராட்டத்துல அஞ்சலிக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? நீ சொல்றது சரிதான். ஆனா இங்க பாருங்கம்மா, அண்ணா அண்ணியோட குணம் தெரியாம நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், அண்ணி வர வர நிறைய பொய் சொல்றாங்கம்மா. அண்ணனும் அதை கேட்டு ஆடிட்டு இருக்காரு. பிரியா விஷயத்திலயும் அந்த ரேவதியை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுலயும் அவங்க பித்தலாட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? ச்சே, அண்ணி பேச்சை கேட்டு அஞ்சலியை இத்தனை நாளா நான் தப்பா நினைச்சிட்டேன். பாருங்க, இப்ப எனக்கு எல்லாமே தெளிவாயிடுச்சு. நான் அவளை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கு ஒரு நாள் வரும். என்ன மாதிரியா அண்ணனையும் அண்ணியையும் நீங்க அடையாளம் கண்டுக்குவீங்க. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றேன். டேய் கார்த்திக், பணத்துக்காக நகை அடமானம் வச்ச விஷயத்த அத்தை கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அத்தை, அத்தை, ஏன் உங்க முகம் வாடி இருக்கு? நேத்து நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் கார்த்திக் சேஃபா வந்துட்டான்ல, இனி எந்த பிரச்சனையுமே இல்ல அத்தை, கவலைப்படாதீங்க. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். அத்தை, கொஞ்சம் பொறுங்க அத்தை, உங்ககிட்ட நான் பேசணும். அந்த அஞ்சலி பண்ண டென்ஷன்ல நான் சொல்ல வந்ததை யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அது வந்து ஒரு நிமிஷம் இலக்கியா, நான் எதையும் கேட்கிற மனநிலையில இல்ல. கார்த்திக் வந்தது, கண்ணுல பார்த்தது, எதை நம்புறது எதை விடுறதுன்னு குழப்பமா இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட்டுரு. அத்தை, அத்தைக்கு என்னாச்சு? அஞ்சலி ஃபோன் பண்றா. ஏதாவது நல்ல விஷயமா தான் இருக்கும். சொல்லுடி. வக்கீல் பேச்ச நம்பி முட்டாள்தனமா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு 6 மாசம் கார்த்திக் கூட வாழறேன்னு போனியே, என்னதாண்டி நடக்குதாங்க? அதை ஏமா கேக்குற? ஒரே கஷ்டம். வாழ்வா சாவான்னு வாழ்க்கை ஓடுது. நேத்திக்கு கூட ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னடி ஆச்சு? கார்த்திக்க கடத்திட்டாங்கம்மா. ஐயோ, என்னடி சொல்ற? பதறாதம்மா. அப்புறம் நான் ஒரு வழியா சண்டை போட்டு அவரை மீட்டுட்டு வந்துட்டேன். அட பாவமே. ஆமா, மாப்பிள்ளைய யாரு கடத்துனா? அது 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 வந்து சொல்லுடி. யாரடி மாப்பிள்ளைய கடத்துனா? ஏய், சொல்லுடி. வேற யாரு? நான் தான்.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in Arts and Science. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.